விடுதலையின் கடவுளின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்து. இறை உறவில் இன்று நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 9வது 10வது திருமொழிகள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அன்பானவர்களே, அக்டோபர் 2ஆம் நாள் என்பது இந்தியாவை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான நாளாகவும், மத்திய மாநில அரசுகள் விடுமுறை நாளாக அறிவித்து இந்த நாளை சிறப்பு சேர்க்கிறார்கள். இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் பெரும் பங்காற்றிய காந்தி அடிகள் அவர்களுடைய பிறப்பு நாளை நாம் இன்றைக்கு நினைவு கூர்கிறோம். அநேகர் அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள் முறையாக அதற்கான விழாக்களை கொண்டாடியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பதிவை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். காந்தியடிகள் அவரை நாம் தேசப்பிதா என்று சொல்லுகிறோம். இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மறந்து போய்விடக்கூடாது, அவர் மட்டும் இந்த விடுதலை போராட்டத்திலே, சுதந்திர போராட்டத்திலே பங்கு பெறவில்லை. பெயரறியாத அநேக போராட்ட நண்பர்கள், போராட்டம் செய்தவர்கள் உண்டு. அதில் களப்பலியானவர்களும் உண்டு. எனவே அவர்களையும் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நினைவு கூறுவது நல்லது. ஏனென்று சொன்னால், ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் அந்த அடக்குமுறை எதிர்த்து போரிட்ட பொழுது இறந்து போனவர்கள் அநேகர். அவர்கள்தான் நம்மை பொறுத்தமட்டில் விடுதலைக்கான களப்பலிகளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் காந்தியடிகளை பொறுத்தமட்டில் அவர் போராட்டத்தை நாம் மறுப்பதற்கில்லை. அவர் போராடியிருக்கிறார், மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார், பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டது வெள்ளையர்களாலோ அல்லது நம் நாட்டை அடிமைப்படுத்தியவர்களாலோ அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்படி விடுதலை போராட்டங்களில் தங்களை இணைத்து கொள்ளுகின்ற தலைவர்களுடைய முடிவு என்பது யாரால் தீர்த்து வைக்கப்படுகிறது, அல்லது யார் அந்த உயிரை எடுக்கிறார்கள் என்கிற அந்த சிந்தனையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு ஆயராக இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணுகிறேன். நாம் இதை பலர் பயந்து அரசியல் என நீங்கள் எண்ணலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாமும் நாட்டில் நடக்கின்ற அரசியல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாதுராம் கோட்சே என்கிற இந்தியரால், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமய பின்னணியில், அதுவும் குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பின் பின்னணியில் இருந்த ஒருவர் தான் காந்தியடிகளை கொலை செய்தார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, அந்த வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய நாளிலே அவருடைய பிறந்த நாள் என்பதனாலே அவருக்கு திருமறையிலே மிக பிடித்தமான பகுதி என்று சொல்லப்படுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மலை அருளுரை. அவர் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய புனித நூலான குரானை படித்திருக்கிறார், திருமறையும் படித்திருக்கின்றார். அதில் அவர் அதிகம் விரும்பி படித்த ஒரு பகுதி இந்த மலை அருளுரை. அதிலிருந்து தான் நான் இந்த நாளுக்குரிய தியானத்துக்குரிய வசனத்தை எடுத்தேன். அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள், அதே நேரத்தில் நீதியின் பொருட்டு துன்புறுகிறவர்கள். நீதியின் பொருட்டு துன்புறுகிறவர்கள் மரணத்தை கூட சந்திக்க நேரிடும். அந்த வகையில்தான் காந்தியடிகளையும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, காந்தியடிகள் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்தவ சமயத்தை பற்றியும் அவர் சொல்லிய 1-2 பதிவுகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனித படைப்புகளிலே மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் என்று ஆண்டவர் இயேசுவை அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஐ லைக் யுவர் கிரைஸ்ட் பட் நாட் யுவர் கிறிஸ்டியானிட்டி என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார். நான் உங்கள்
கிறிஸ்துவை விரும்புகிறேன், ஆனால் கிறிஸ்தவத்தை அல்ல என்று சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் கொள்கை அவரை ஈர்த்தது, கிறிஸ்துவின் கொள்கை அவரை செயல்பட தூண்டியது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவனுடைய தன்மை இல்லாததை எண்ணி அவர் வருத்தம் அடைந்திருக்கிறார். ஒரு முறை காந்தியடிகள் அவர்கள் கல்கத்தாவில் இருக்கின்ற ஒரு ஆலயத்திற்கு போக எண்ணியிருக்கிறார். அது ஞாயிற்றுக்கிழமை காலை. அவர் அந்த ஆலயத்திற்கு சென்ற உடனே அந்த ஆலயத்தினுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே உள்ளே அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறார். இந்த இயேசுதான் கிறிஸ்து மேசியா என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக அவர் ஆர்வம் உடையவராக அந்த தேடலோடு தான் அங்கே செல்கிறார். ஆனால் அந்த ஆலயத்திற்குள் அவருக்குள் அனுமதி இல்லை. ஏன் என்று காரணம் விசாரிக்கிற பொழுது, அந்த ஆலயமானது உயர் சாதியினருக்கும் அந்த நாட்களில் வெள்ளை நிறத்தில் இருந்த வெள்ளைக்காரர்களுக்குமான ஆலயமாக கருதப்பட்டதனால் மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி இவர் காந்தியடிகளை உள்ளே செல்ல மறுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வு அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் உயர் சாதியை சார்ந்தவரும் அல்ல, அவர் வெள்ளை நிறத்தை உடையவரும் அல்ல. எனவே இந்த மறுப்பு, ஆங்கிலத்தில் ரிஜெக்ஷன் என்று சொல்வார்கள், இந்த மறுப்பு, அது உள்ளே நுழைவிடாமல் தடுத்த அந்த தடுப்பு அவரை கிறிஸ்தவத்திற்கு வரவிடாமல் மீண்டுமாக தன்னுடைய மதத்திற்கு செல்லக்கூடிய அந்த சூழலை உருவாக்கியிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட அநேகர் கிறிஸ்தவ சமயத்தை அல்லது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவனுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஆலயத்திற்கு வந்து பார்க்கிற பொழுது அல்லது கிறிஸ்தவத்தை உற்று கவனிக்கிற பொழுது அதிலே கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் இல்லாமல் இருப்பதை எண்ணி அவர்கள் பின்னடைவுக்கு நேராக செல்கிறார்கள் அல்லது நம்மிடம் வராமல் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த காந்தி பிறப்பு நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் எப்படிப்பட்ட ஒடுக்குதல் அன்றைக்கு சமூகத்திலே காணப்பட்டதோ அதே ஒடுக்குதல் கிறிஸ்தவத்திலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சாதியினருக்கு இந்த திருச்சபைகள் இருக்கிறது. குறிப்பிட்ட சாதியினரை திருச்சபையினுடைய அமைப்புகளிலே, திருச்சபையினுடைய நிர்வாகங்களிலே தலையிட விடாதபடிக்கு தடுக்கிற சூழலும் இருக்கிறது. இதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அவமானங்கள். எனவே இதை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிபரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்மில் அப்படி ஆதிக்க எண்ணங்கள் அல்லது பிறரை ஒதுக்கி தள்ளுகிற எண்ணங்கள் இருக்குமானால் அவையெல்லாம் மாற்றி நாம் அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக, நீதியின் பொருட்டு துன்புறுகிறவர்களாக இருந்து கடவுளுடைய மக்களாகவும் விண்ணரசிற்குரிய பங்காளிகளாக மாறுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி காப்பாராக. ஆமென்.